சென்னை புதுப்பேட்டையில் குளம் போல் தேங்கிய மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். மழைநீரில் தத்தளித்தபடி வாகனங்களும் அங்கு ஊர்ந்து செல்கின்றன. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாமரைக்கனி. தாமரைக்கனி, வணக்கம். தற்பொழுது இந்த பகுதியில் நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதி புதுப்பேட்டையில் எந்த இடம், மழைநீர் எந்த அளவுக்கு தற்போதைய சூழலில் தேங்கி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் மாணவர்களும் நம்ம கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக இந்த டிட்வா புயல் என்பது வலுவிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நேற்று இரவு முதலிருந்தே மழை என்பது சென்னையில் பலத்த மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீரானது தேங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால தேங்கியிருக்கக்கூடிய இடத்திலையும் பொதுமக்கள் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி புதுப்பேட்டம் வேலாயுதம் தெரு. அதாவது புதுப்பேட்டக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த தெரு தான் இந்த வேலாயுதம் தெரு. இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான வீடுகள் இருக்கிறது. இந்த இன்றைய தினம் பள்ளி இருக்கின்றது என்பதால் இந்த மாலை நேரங்களில் பள்ளி முடிந்து இந்த சாலையை செல்லக்கூடியவர்களுக்கு பெரும் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் அதை அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்கள் இருசக்கர வாகனத்தில் வருவதற்கும் பெரும் சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஏனென்றால் இன்று காலை முதலே இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதாகவும், இதுவரை மாநகராட்சி சார்பில் எந்த அதிகாரியும் இந்த பகுதியில் இந்த மழைநீர் தேங்கிக்கூடிய மழைநீரை வடிகல் செய்வதற்கு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடவில்லை இந்த பகுதிக்குரிய மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வேலாயுதத்தில் அது முதல் குறுக்கு சந்திலும் சரி, இரண்டாவது குறுக்கு சந்திரான கிட்டத்தட்ட 4 குறுக்கு சந்துகள் இந்த பகுதியில் இருக்கு. இந்த 4 குறுக்கு சந்திலுமே ஒரு அளவு கூட தண்ணீர் குறையாமல் காலையிலிருந்து தேங்கி நிற்கிறது. ஆனால் இதுவரை எந்த ஒரு மாநகராட்சி அதிகாரிகளும் வரவில்லை என்ற குற்றச்சாட்டுமே தொடர்ந்து அவங்க முன் வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களும் இந்த பகுதியில் நடந்து செல்வதற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் வயதானவர்கள் மாலை நேரத்தில் இந்த வீட்டிலிருந்து வெளியே ஒரு கடைக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த பகுதியில் இல்லை என்றுதான் நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது. என்றால் அவர்கள் நடந்து செல்வதற்கும் ஒரு சிரமம் என்பது தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளே நடந்து, அதாவது கீழே நம்ம நிற்கக்கூடிய சாலைகளிலுமே பல்வேறு இடத்துல பள்ளங்கள் இருக்கிறது, கல்லுகள்லாம் இருக்கிறது. நடந்து செல்வதற்கே நமக்கு ஒரு பயப்படமான சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்குது. வாகனத்தை செல்வர்களும் இந்த இடத்துல ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் இந்த பகுதியில் செல்லக்கூடிய சூழ்நிலை என்பது தொடர்ந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. எனவே இங்கே பதிலக்கூடிய மக்களை தொடர்ந்து கேட்டபொழுது மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதியில் தேங்கக்கூடிய அந்த மழை நீரை அகற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க. நன்றி தாமரைக்கனி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு.